शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् आनन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् तेषामङ्घ्रिसरोरुह स्मरनतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्यूह शैलौ व्रजाः। नमस्कारः। भावाध्यायं ஜாதகாலங்கார கிரந்தத்துல பாவாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகமானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாஸ்திரோத்தர ரீதியா ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேகாதீஷஸ்ஸ பாபோ வ்யயருபு மிருதிகச்சேததா தேஹ சௌக்கியம் நஸ்யாஜ்ஜந்தோ நிஜர்க்ஷே व्ययरूपमृतिपः तत्फलस्यैव कर्ता मूर्तौ चेत् क्रूरखेडस्तदनुतनुपतिः स्वीयवीर्येण हीनः नानातङ्गाकुलस्याद् व्रजतिः मनुजो व्याधिमाधिप्रकोपम् அப்படின்னு முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகமா பாவங்களுடைய பலன்களை ஆரம்பிக்கிறார். தேகாதீஷः स पापः व्ययरूपमृतिगः चेत् तदा தேக சௌக்கியம் நஸ்யாத். தேகாதீஷः லக்னத்தினுடைய அதிபதியானவன் பாபகிரகங்களுடன் சேர்ந்து व्ययरूपमृतिகः 12வது பாவம் 6வது பாவம் 8வது பாவத்துல இருந்தால் தேக சௌக்கியம் நஸ்யாத், ஆரோக்கியமானது அந்த ஜாதகனுக்கு கம்மியாக இருக்கும். அதே போல நிஜர்க்ஷே व्ययरूप மிருதிபஹ தத்பலஸ்யைவ கர்த்தா அப்படிங்கிற 12வது பாவத்தினுடைய அதிபதி 12லேயே இருக்கிறதும் 6வது பாவத்தினுடைய அதிபதி 6வது பாவத்திலேயே இருக்கிறதும் 8வது பாவத்தினுடைய அதிபதி 8வது பாவத்திலேயே இருந்தால் இதே பலன் தேக சௌக்கியம் க்ஷீணமாகும் அப்படிங்கிறது, அந்த ஜாதகருக்கு க்ஷீணமாகும் அப்படிங்கிறது ஒரு யோகம். மூர்த்தௌ சேத் க்ரூரகேடஹ ததனு தனுபதிஹி ஸ்வீய வீர்யேன ஹீனஹ அப்படிங்கிற மூர்த்தௌ சேத் க்ரூரகேடஹ லக்னத்துல க்ரூர கிரகங்கள் இருக்கிறதோ, அதே போல அந்த லக்ன அதிபதி பலம் கம்மியா இருக்கிறதோ, பலம் எப்படி கம்மியாகும் அப்படின்னா நீச்சமாயிட்டா, அந்த லக்னாதிபதி நீச்சமா போயிட்டாலோ இல்ல அந்த லக்னாதிபதி சத்ருனுடைய க்ஷேத்திரத்துல இருந்தாலோ பலனானது அந்த லக்ன அதிபதியினுடைய பலமானது கம்மியானது. அந்த மாதிரி இருந்தாலோ ஸ்வீய வீரியேன ஹீனஹா நானாதங்கஹ பலவித குழப்பங்கள் உண்டு, அதே போல கோபத்துடையனும் அதுபோல வியாதியும் மனோவியாதியும் இதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய ஒரு ஜாதகமா அது இருக்கும். இந்த யோகங்கள் இருந்தா அந்த ஜாதகனுக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றார். இத அடுத்த ஸ்லோகம் போறதுக்கு முன்னாடி இந்த பாவபல விசாரமானது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சுட்டு மேல கிரந்தத்துல பிரவர்த்திக்கலாம். சாமான்யமா எந்த பாவம் எடுத்திருந்தாலும் அந்த பாவத்தினுடைய அதிபதி அந்த பாவத்திலேயே இருக்கான் அப்படிங்கிறது, அந்த பாவத்துல சுபகிரகத்தினுடைய சேர்க்கை இருந்தால் அந்த பாவமானது ரொம்ப நன்னா இருக்கும். இது ஒரு விஷயம். அந்த பாவத்தினுடைய அதிபதி நீச்சம் அடைந்தாலோ சத்ருனுடைய இடத்துல இருந்தாலோ இல்ல அஸ்தமித்து இருந்தாலோ இல்ல பாப கிரகங்களுடைய இடத்துல இருந்தாலோ இல்ல பாப கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ இல்ல பாப கிரகங்களுடைய பார்வை திருஷ்டிகள் அந்த பாவத்துக்கு இருந்தாலோ, அப்படியும் இல்லாட்டி லக்னத்துல இருந்து திருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய
6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல வந்து அந்த கிரகமானது இருந்தாலோ அந்த பாவத்தினுடைய பலனானது குறையும். பாவாதிபதி உச்சமா இருக்கிறது இல்லாட்டி நட்பு வீட்டுல இருக்கிறது, மித்திரனுடைய கிரகத்திலேயோ மூலத்திற்கோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருந்தால், அதே போல சுபகிரகத்தினுடைய சேர்க்கை வந்து இந்த கிரகங்களுக்கு இருந்து இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால், சுபகிரகத்தினுடைய பார்வை இருந்து அந்த கிரகமானது அந்த ஸ்தானத்திலேயே அந்த பாவத்திலேயே இருந்தால் அந்த பாவ பலனானது விருத்தி அடையும். அதமயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நீச்சமான சில யோகங்கள் வந்து சொல்லும் பொழுது, அப்போ சுபகிரகத்தோட சேர்ந்து அல்லது பார்வை பெற்று இருந்தால் அசுப யோக பலனானது குறையும். அதம யோக காரகனா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கை இருந்தாக்கா அதம யோகம்னு சொல்லுவா கிரந்தத்துல. அப்போ அந்த அதம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சுப கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் அந்த அதம யோக பலனானது அது அசுப பலனானது குறையும். சுபயோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அசுப கிரகத்தினுடைய சேர்க்கையினால சுப பலனுடைய பலனானது சுபயோகத்தினுடைய பலனானது குறையும். அதே போல கேந்திரம், திரிகோணம் இதெல்லாம் சுபகிரகத்துல சேர்க்கையினால விருத்தி அடையும். பாபகிரக சம்பந்தத்தினால க்ஷயமானது ஏற்படும். திருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இதுல பாபகிரக சம்பந்தத்தினால அந்த பாவத்தினுடைய பலனானது விருத்தி அடையும். இதே அதுல சுபகிரக சம்பந்தமானது இருந்தால் அது க்ஷயமாகும், அந்த பாவத்தினுடைய பலனானது க்ஷயமாகும். அதனால்தான் நிதனாந்தியம் ரிபுபவனே விக்ரமாத் பலதா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அடுத்ததா 3வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். அங்காதீஷஸ்வகேஹே புத குரு கவிபிஹி சயுதஹ கேந்திரகோவா ஸ்வீயே துங்கே ஸ்வமித்ரே யதி சுபபவனே வீக்ஷிதः சத்வரூபः ஸ்யான்னூனம் புண்ணியசீலः சகலஜனமதः சர்வசம்பன்னிதானம் ஞானீ மந்திரீ ச பூபः சுருச்சிரநயனः மானவோ மானவானாம். அங்காதீஷः லக்னத்தினுடைய அதிபதி ஆனவன் நிஜபவனே தன்னுடைய பாவத்திலேயே இருந்து லக்னத்திலேயே இருந்து புதகுரு கவிபிகி சயுதஹ அங்காதீசன் தன்னுடைய பாவத்திலேயே இருந்தாலோ அல்லது புதகுரு கவிபிகி புதன் குரு கவி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த கிரகத்தினோடு சேர்ந்து கேந்திரகஹ கேந்திரத்தில் இருந்தாலோ, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரதம முதல் பாவம், சதுர்த்த பாவம், சப்தம பாவம், தசம பாவம், தசமஸ்தானம் இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் வந்து கேந்திரம்னு பேரு. இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் அல்லது ஸ்வீய துங்கே ஸ்வமித்ரே அப்படியும் இல்லாட்டி தன்னுடைய உச்ச ராசியில வந்து லக்ன அதிபதி இருந்தாலோ, அப்படி இல்லாட்டி தன்னுடைய மித்திரனுடைய க்ஷேத்திரத்துல லக்ன அதிபதி இருந்தாலோ, அப்படியும் இல்லாட்டி சுபஸ்தானங்கள சுபகிரகத்தினுடைய ஸ்தானங்கள்ல அந்த லக்னாதிபதி இருந்தாலோ இல்ல சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ சத்வரூபா அந்த லக்னம் இத்தனை விதத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த லக்னமானது இருந்தால் சத்வரூபா அந்த ஜாதகனானவன் சாத்வீக ஸ்வரூபமாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். சியானூனம் புண்ணியசீலஹ சகல ஜனமதஹ சர்வசம்பன்னிதானம். அதே போல மேலையும் சொல்ற அப்பேற்பட்ட அந்த ஜாதகன் புண்ணியசீலஹ புண்ணியசீலனாக இருப்பான். சகல ஜனமதஹ எல்லா ஜனாலுக்கும் ரொம்ப பிடிச்சவனா வந்து அவன் இருப்பான். சர்வசம்பன்னிதானம் அப்படிங்கிற அதனால எல்லா சம்பத்தையும் வந்து
கொண்டவனாக அவன் இருப்பான். ஞானியாகவும் இருப்பான், மந்திரியாகவும் இருக்கலாம், இல்ல ராஜாவாக கூட ராஜாவா மாறக்கூடிய யோகம் கூட அது இருக்கு. சுருச்சிர நயனக அழகிய கண்களானது அந்த ஜாதகனுக்கு இருக்கும். மாணவானாம் மாணவகா, மாணவானாம் அப்படின்னா மனுஷால, மாணவகா சிரேஷ்டமானவனா மதிக்கத்தக்கவனா இருக்கிறதுனா இந்த ஜாதகன் இருப்பான் அப்படின்னு சொல்லி லக்ன பாவத்தினுடைய பலனானது சொல்றார். அடுத்ததா லக்னே க்ரூரேத யாதே கலகச்சர கிருஹம் லக்னநாதே ரவீந்து क्रूरान्तस्थान संस्थावत दिनपनिशा नाथयोद्युनयायी भूमिपुत्रस्तु पृष्ठादुदयमधिगतश्चेन्मनस्वी चन्द्रजश्चेन्मनस्वी स्यादन्धो दुष्टकर्मा परभवनरतः पूरुषः क्षीणकायः அப்படிங்கறத சொல்ற. லக்னே க்ரூரே, லக்னத்துல க்ரூர கிரகத்தினுடைய பாப கிரகங்களினுடைய சேர்க்கையானது இருந்து லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய தேகாதீசன் கலகச்சர கிரகம் அசுப கிரகத்தினுடைய ஸ்தானத்துல இருந்தால் அது ஒரு யோகம், அசுப யோகம். அதுக்கு அடுத்ததான் சொல்ற ரவீந்து க்ரூராந்தஸ்தௌ அப்படிங்கிற, சூரியனும் சந்திரனும் குரூரகிரக மத்தியமமா இருந்தா, குரூரகிரக மத்தியமம் அப்படின்னாக்கா சூரியனுடைய ராசியில இருந்து முதல் ராசியும் அதுக்கு அடுத்த ராசியிலையும் குரூர கிரகங்கள் இருந்தால், சந்திரனுடைய ராசியில இருந்து முதல் ராசியும் அதுக்கு அடுத்த ராசியிலையும் குரூர கிரகங்கள் இருந்தால், அப்படி அமைந்தாலோ தினப நிஷாநாதையோ தியூனயாயி அப்படிங்கிற ரவியினுடைய சப்தம பாவத்திலேயோ இல்ல சந்திரன்ல இருந்து ஏழாவது ஸ்தானத்திலேயோ பூமிபுத்திரஹா அங்காரகன் இருந்தாலோ பிருஷ்டாத் உதயம் அதிகத சந்திரஜஹா அப்படிங்கிற, சந்திரஜஹா புதனானவன், பிருஷ்டாத் உதயம் அதிகதா பிருஷ்டோதய ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷ விருஷப கரகட மகர போன்ற ராசிகள்ல இருந்தாலோ அப்போ மனஸ்வி அப்படிங்கிற தன்னுடைய மனசு சொன்ன போக்க அப்படியே நடந்துப்பார். அதனால மனஸ்வி அப்படி மனோனுகூலமான காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், இஷ்டத்துக்கு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்தஹா அதே போல நேத்திர ரோகமானது கொடுக்கக்கூடிய இந்த யோகங்கள், அந்த ஜாதகருக்கு இந்த யோகங்கள் இருந்தால் அது நேத்திர ரோகத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களா இருக்கு. துஷ்டகர்மா தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை இருக்கக்கூடியவரா இருப்பார் அந்த ஜாதகர். பரபவன ரதா அடுத்தவங்களுடைய வீட்டிலேயே இருக்கணும், அடுத்தவங்களுடைய பவனத்திலேயே அடுத்தவாளுடைய கிரகத்திலேயே இருக்கக்கூடிய, அதுதான் அவன் விருப்பப்படக்கூடியவெல்லாம் இருப்பா அந்த ஜாதகர். க்ஷீணகாயா சரீரம் க்ஷயிச்சு போயிருக்கும், க்ஷீணமாயிருக்கும் சரீரம் அப்படின்னு இதனுடைய பலன்களை சொல்ற. இதுக்கு அடுத்ததா தித்தீய பாவத்தினுடைய பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். கோஷாதீஷஸ்வராசௌ சுரகுரு சகிதः சர்வசம்பத்ப்ரதஸ்யாத் கேந்திரே வாதத்ரிகே சேத் பவதி ஹி மனுஜः क्लेशभाग् द्रव्यहीनः स्वान्त्याधीशौ त्रिकस्थौ कविदनुपयुतौ स्यात् तदा नेत्रहीनः चन्द्रः पापेन युक्तो धनभवनगतः शुक्रयुङ् नेत्रहीनः. கோஷாதீஷா தித்தீய ஸ்தானத்தினுடைய அதிபதியானவன் சுரகுரு சகிதாக குருவனுடன் சேர்ந்து ஸ்வராசௌ தன்னுடைய ராசியில இருந்தாலோ, அல்லது கோஷாதீஷா தித்தீய ஸ்தானத்தினுடைய அதிபதி குருவுடன் சேர்ந்து
கேந்திரே கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னம் 4, 7வது தசம ஸ்தானம் இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாலோ சர்வ சம்பத் பிரதஸ்யாது சகலவித சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய யோகமாக இது இருக்கும். திரிகேச்சேத் பவதி அதுக்கும் மேல சொல்றார், குருவினுடன் சேர்ந்த அந்த லக்னநாதன், அந்த கணேசன், லக்னநாதன் இல்ல கணேசன், அந்த தித்திய ஸ்தானத்தினுடைய அதிபதியானவர் லக்னத்துல இருந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் நிச்சயேன மனுஜா கிளேசபாக் திரவியஹீனஹா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய யோகமா அந்த ஜாதகனுக்கு அமையும். திரவியஹீனஹா அதே போல பண தட்டுப்பாடு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவிதமா அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படிங்கிற. ஸ்வாந்தியாதீஷௌ திரிகஸ்தௌ கவிதனுபயுதௌ சியாத்ததா நேத்திரஹீனஹா அப்படிங்கிற. சுவாந்தியம் 2வது பாவத்தினுடைய அதிபதியும், அந்தியஹா 12வது பாவத்தினுடைய அதிபதியும், கவி தனுபயுதௌ கவி சுக்ரனும், தனுபஹா லக்னாதீசனும், இவை 4ம் சேர்ந்து திரிகஸ்தௌ திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் நேத்திரஹீனஹா நேத்திர ரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமா இது இருக்கு. அதே போல சந்திர பாபேன யுக்தா தனபவனகதா சுக்ரயும் நேத்திரஹீனஹா சந்திர கிரகனானது பாபகிரகத்தோட சேர்ந்து லக்னத்துல இருந்து 2வது பாவத்துல இருக்கிறதும், யுக்தா தனபவனகதா 2வது ஸ்தானத்துல இருந்து அதிலையும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டால் அது அந்த யோகா நேத்திரஹீன யோகா அப்படிங்கிற. அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு நேத்திரமானது நேத்திர பார்வையானது குறைபடும். அப்படி இல்லாட்டி நேத்திரமே ஹீனஹா கண்களே இல்லாம போகும், பார்வையானது இல்லாம போகக்கூடிய ஒரு யோகமா அது சொல்றார். அதுக்கு மேல 6வது ஸ்லோகத்துல சுக்ரசேந்துஸ்திருகஸ்தோ ஜனுஷி நிஷினரஹ பிராப்னுயாதந்தகத்வம் ஜென்மாந்தः சார்க்க சுக்ரஸ்தனுபவனபதிஹி ஸ்யாத்ததானீம் மனுஷ்யः தாதானுஜாம்பா சுதநிஜகிருஹிணீ ஸ்தானநாதா ஸ்திதாश्चेत् ஆதேஷ்யம் தத்ர தேஷாம் பிரபரமதி யுதை அந்தகத்வம் ததானீம் அப்படிங்கிற. ஜென்மாந்தா ஜென்ம காலத்துல சேந்து சுக்ரஹா சந்திரனுடன் சேர்ந்து சுக்க கிரகனானது திருக்கஸ்தா திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6வது, 8வது, 12வது ஸ்தானத்துல ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருந்தால் நரஹா நிஷி அந்தகத்துவம் பிராப்னுயாது அந்த நரனானவன் நிஷி ராத்திரியில அந்தகத்துவம் ராத்திரியானாக்கா கண்ணு தெரியாம போறது, பார்வை குறைபாடானது ராத்திரியில ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கு அடுத்துதான் சார்க்கஹ சுக்ர தனுபவனபதிஹி சுக்ரனும் சூரியனும் அதோடு சேர்ந்து லக்னேசன் இந்த 3ம் திருக்கஹா திருகம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்தானங்கள்லையும் இருந்தால் ஜென்மாந்தகா ஜென்மத்தில இருந்து ஆரம்பித்தே அந்தகத்துவம் இந்த பார்வை குறைபாடானது இருக்கும். தாத்தானுஜாம்பா சுதநிஜ கிருஹிணி ஸ்தானநாதாக அதே போல
10வது பாவம், 3வது பாவம், 4வது பாவம், பஞ்சம பாவம், அதே போல 7வது பாவம். இதனுடைய அதிபதிகள் சந்திரன், சூரியன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடன் சேர்ந்து இந்த இந்த பாவத்துல ஏதாவது ஒரு பாவத்தினுடைய அதிபதி, ஏதாவது ஒரு ஸ்தானத்தினுடைய அதிபதி, அதாவது 10வது ஸ்தானத்தினுடைய அதிபதியோ, இல்லாட்டி 3வது ஸ்தானத்தினுடைய அதிபதியோ, இல்லாட்டி 4வது ஸ்தானத்தினுடைய அதிபதியோ, 5வது ஸ்தானத்தினுடைய அதிபதியோ, 7வது ஸ்தானத்தினுடைய அதிபதியோ, சந்திரன், ரவி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடன் சேர்ந்து அந்த கிரகமும் திருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருந்தால், அதாவது 6, 8, 12 இந்த 3 ஸ்தானத்துல ஏதாவது ஒரு ஸ்தானத்துல இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையானது ஏற்பட்டால் பிரவரமதியுதை புத்தி அதிகமா, அதாவது பெரிய புத்திசாலியான ஒரு தெய்வஜன், ஒரு ஜோதிஷஜன், தேஷாம் தாத்தாதீனாம் அந்தகத்துவம் ஆதேயம் அவங்களுடைய பரம்பரையில இருக்கிறவாளுடைய இருக்கக்கூடிய அந்தத்துவம், அந்த நேத்திர ரோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அர்த்தாத் 10வது பாவத்தினாலையும் அப்பாவுக்கு நேத்திர ரோகம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 3வது பாவத்துல சகோதரனுக்கு நேத்திர ரோகமானது இருந்திருக்கலாம். 4வது பாவத்தினால அம்மாவுக்கு நேத்திர ரோகம் அப்படிங்கறத விசாரம் பண்ணலாம். 5வது பாவத்தினால புத்திரனுக்கு நேத்திர ரோகம் அப்படிங்கிறதையும் விசாரம் பண்ணலாம். 7வது பாவத்தினால பாரியாவுக்கு நேத்திர ரோகமானது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். அடுத்ததா 7வது ஸ்லோகம். ராத்ருஸ்தானேஷ பௌமௌ யய ரிபு நிதன ஸ்தானகௌ பந்துஹீனஹ ஸ்வக்ஷேத்ரே சௌமிய திருஷ்டே சஹஜ பவனபே மானவஸ்யாச்ச தத்வான் கேந்திரஸ்தே பந்து சௌக்கியம் சுப விஹகயுதே ஸ்யாததப்ரம் நராணா பாபைஷ்சே தன்யதைதத் ததனு நிஜதியா ஏயமித்தம் சமஸ்தம். ராத்ருஸ்தானேஷ பௌமஹ. இப்போ இதுவரையும் 2வது பாவத்தினுடைய விசாரத்தை முடிச்சு இப்போ பிராத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது பாவத்தினுடைய விசாரத்தை ஆரம்பி. பிராத்ருஸ்தானேஷா பௌமஹ பௌம சகிதா அப்படின்னு எடுத்துட்டோம். 3வது பாவத்தினுடைய அதிபதி அங்காரகனுடன் சேர்ந்து யயரிபு நிதனாக திருக்கம் என்று சொல்லக்கூடிய 12, 6, 8 இந்த பாவங்கள்ல சேர்ந்தால் பந்துஹீனஹா அப்படின்னு ஒரு யோகமானது அந்த ஜாதகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பந்துஹீனஹான நிறைய பந்துக்கள் இல்லாம இருக்கக்கூடியவாக இருப்பான். ஸ்வக்ஷேத்ரே சௌமிய திருஷ்டே சஹஜ பவனபே மானவஸ்யாச்ச தத்வானு. அதே போல சஹஜ பவனப்பம்னாக்கா திருத்தீய அதிபதியானவன் தன்னுடைய ராசியில இருந்து சுபகிரகத்தினுடைய திருஷ்டியானது, சுபகிரகத்தினுடைய பார்வையானது இருந்தால் அந்த மாணவனானவன் தத்வானாக்க பந்துவானு நிறைய பந்துக்கள் இருக்கக்கூடியவனா இருப்பான் அப்படிங்கிறது இந்த யோகத்தினுடைய ஒரு பலன். கேந்திரஸ்தே பந்து சௌக்கியம் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அதப்ரம் கேந்திரத்துல, அதே போல கேந்திரஸ்தே நரானாம் அதப்ரம் பந்து சௌக்கியம் அப்படின்னு அதே சொல்றார். அதே போல 3வது அதிபதியானவன் சுபகிரகத்தினுடைய சேர்ந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்துல ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருந்தால் அதப்ரம் பந்து சௌக்கியம் அப்படிங்க, அனல்பம் பந்து சௌக்கியம் நிறைய பந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகனா அவர் இருப்பார். அது ஒரு யோகம்.
ததனு பாபைஹி யுதே கேந்திரஸ்தே, அதே போல அதே கேந்திரத்துல சுப கிரகங்கள் இல்லாம பாப கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பந்து சௌக்கியம் நஸ்யாது, அதுக்கு விபரீதமான பலன். பந்து சௌக்கியம் அப்படிங்கிறது அவளுக்கு இருக்காது அப்படிங்கிறத நிஜஜியா இத்தம் சமஸ்தம் ஞேயம் அப்படிங்கிறத உபதேசிக்கிறார். அப்போ இப்படியாக எல்லா யோகத்துக்கும் சுப கிரகத்தினுடைய சேர்க்கையினால அந்த யோகமானது விருத்தியாறது, அசுப கிரகத்தினுடைய சேர்க்கையினால அந்த யோகமானது க்ஷயமாறுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு அடுத்ததா பாதாளேஷஸ்வராசௌ சுபகச்சரயுதோ பாக்யநாதேன யுக்தः சாமந்தஸ்ய ததச்சேத் சுரபதி குருணா வாஹனேஷஸ்தனுஸ்தः சந்திருஷ்டோ ராஜ்யபூஜ்யः ததனு ச ஹிபுகாதீஸ்வரோ லாபசம்ஸ்தோ யானம் பஷ்யன்னராணாம் நிவஹமபிமதம் வாஹனானாம் பிரதத்தே அப்படின்னு அடுத்த யோகத்தை பாதாளேஷः பாக்யநாதேன யுக்தः பாதாளேஷः. பாதாளேஷः சதுர்த்த பாவத்தினுடைய அதிபதியானவன். பாக்யநாதம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்தினுடைய அதிபதியுடன் சேர்ந்து ஸ்வராசௌ தன்னுடைய ராசியிலேயே இருந்தால் சுபகச்சரயுதா, அதே போல சுப கிரகங்களுடைய சேர்க்கையானது அதே 4வது பாவத்தில் இருந்தால் அப்போ சாமந்தஸ்யாது அப்படிங்கிற, சாமந்தகான ஒரு மண்டல அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு யோகமானது அந்த ஜாதகனுக்கு. அதுக்கு அடுத்ததா வாகனேஷா, அதே 4வது பாவத்தினுடைய அதிபதியானவன் லக்னத்துல இருந்து சுரபதி குருனா சந்திருஷ்டா, குருவினுடைய சம்பூர்ண பார்வையானது பெற்றிருந்தால் அந்த ஜாதகமானது ராஜபூஜ்யா, ராஜசபையில கௌரவிக்கக்கூடிய ஒரு ஜாதகனா அது இருக்கு. அதுக்கு அடுத்ததா குரு திருஷ்டி ஹிபுகாதீஸ்வரः, குருவினுடைய சம்பூர்ண திருஷ்டி பெற்ற ஹிபுகாதீஷா 4வது பாவத்தினுடைய அதிபதியானவன் லாபசம்ஸ்தா 11வது பாவத்தில் இருந்தாலோ அல்லது குருவினுடைய சம்பூர்ண திருஷ்டி பெற்ற 4வது பாவத்தினுடைய அதிபதியானவன் 4வது ஸ்தானத்தை பார்த்தாலோ, வேற இடத்துல இருந்து 4வது பாவத்தை பார்த்தாலோ நரானாம் நிவகம் அபிமதம், அபிமதம் ரொம்ப மனதிற்கு பிடித்த, நிவகம்னா பெரிய சமூகமே வச்சுட்டு இருக்கக்கூடிய, வாகன சமூகமே வச்சுட்டு இருக்கக்கூடியவர இருப்பார். தனக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா வாகனத்தையும் அவர் வச்சுட்டு இருக்கிறவரா இருப்பார். இது ஒரு யோகம், சதுர்த்த பாவத்துக்கு ஒரு யோகம்.